Hey guys, welcome to our YouTube channel Trade with PK. இந்த வீடியோல நம்ம எப்பவும் போல நாளைக்கோட Nifty 50 and Bank Nifty ஓட ட்ரேடிங் பிளான் தான் பார்க்க போறோம். அதாவது நாளைக்கு வந்து கால் சைடு போலாமா இல்ல புட் சைடு போய் ப்ராஃபிட் பண்ணலாமா எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேத்தோட ட்ரேடிங் பிளான் போட்டுருப்போம். அதாவது இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருப்போம். அதை யாராச்சும் பார்க்காம வந்தீங்கன்னா பாத்துருங்க. நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த வீடியோ வந்து பார்த்திருப்பீங்க. ஸோ நேத்தோட பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிருக்கா, இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நம்ம 15 மினிட் டைம் ஃப்ரேம்ல தான் நம்ம அனலைஸ் பண்ணோம். 15 மினிட் டைம் ஃப்ரேம் பார்த்துக்குவோம். நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்தானா வந்து அக்ரெசிவான பையிங் இருக்கும். ஸோ பை சைடு போகிறீங்க போய்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருந்தான். பிரேக் அவுட் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட் 18,000 ஃபுல்லாக அச்சீவ் ஆகல. 18,040 வரைக்கும் போயிருந்தான். மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து இங்கே கொஞ்சம் சைடு வேஸாக ஆக்டிவ் ஆகி உங்களுக்கு அடுத்து நம்மளுடைய சப்போர்ட்டை அந்த வந்து ரீடெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஃபுல்லாக அச்சீவ் ஆகிருக்கான். பட் நம்ம இன்னைக்கு நிஃப்டிலையும் ட்ரேட் பண்ணியிருந்தோம், பேங்க் நிஃப்டிலையும் ட்ரேட் பண்ணியிருந்தோம், அண்டு ஃபின் நிஃப்டிலையும் வந்துட்டு நீ ஹீரோ ட்ரேட் பண்ணி ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ட்ரேட்ஸ்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. புதுசாக வந்து உங்களுக்கு மெம்பர்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. லைக் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே, லைக்கும் பண்ணிக்கிங்க எல்லாரும். அப்போ தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேருக்கு போகும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்மளுடைய இந்த எக்ஸல் சீட் வந்து நீங்கள் பார்த்துக்கங்க. இது என்னடா எக்ஸல் சீட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம், ப்ரீமியம் குரூப். அதாவது 500 சார்ஜஸில் உங்களுக்கு மந்த்லி வெறும் 500 சார்ஜஸ் தான் இது. உங்களுக்கு வந்து டெய்லி கால்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா நேற்று 2 ட்ரேட்ஸ் தான் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி உங்களுக்கு நேற்று லாஸ் பண்ணியிருந்தோம். நேற்று சொல்லியிருந்தோம் இன்றைக்கி வந்து நல்லா ஒரு ட்ரேட் பண்ணுவோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 70% அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். அதாவது 20 கால்ஸில் 14 கால்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆகி உங்களுக்கு 6 கால் மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. உங்களுக்கு 70% அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மொத்தமாகவே 4 ட்ரேட் பண்ணியிருந்தோம். 4 ட்ரேட்லையும் பார்த்தீங்கன்னா 4மே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இது இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பர் டே. நேற்று ஒரு பிளான் மாதிரி தான் நடந்திருக்கு. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க எல்லாருமே வந்துட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ணாங்க. அதுவும் வந்து ஃபின் நிஃப்டியெல்லாம் வந்துட்டு ஹீரோ ட்ரேட் வந்து நீ சூப்பரானது வந்து 25 என்ட்ரி கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு 25 to 60 ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் வந்து டபுள் ஆயிடுச்சு. 1000 ருபீஸ் வந்து நீங்கள் வெறும் கேபிட்டலை வச்சு என்ட்ரி போயிருந்தீங்கன்னா 1400 ருபீஸ் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து வந்திருக்கும் மேக்ஸிமம். ஸோ நீங்களும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ டெலிகிராம் குரூப்லையும் பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு நான் உங்களுக்கு முக்கியமான லெவல்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இப்போ மார்னிங்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி 50யோட லெவலு, அது மட்டும் இல்லாமல் பிளான் என்னன்னு சொல்லி போட்டிருப்பேன். நிஃப்டி அக்செப்டிங் ரிஜெக்ஷன் ஃப்ரம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன், அதாவது ட்ரெண்ட் லைன் வந்துட்டு உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிறான். ஸோ புட் சைடு போங்க, கால் சைடு போங்கன்னு சொல்லியிருப்பேன். ஒரு ஃப்ரீ ட்ரேடுமே, ஒரு குட் ட்ரேடாக இருந்துச்சுன்னா, ஒரு சூப்பர் ட்ரேடாக இருந்தால் ஒரு ஃப்ரீ ட்ரேடுமே வந்துட்டு நான் வந்து கொடுப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து 42,300 வந்து சொல்லியிருந்தேன். ஆஸ்பர் நம்ம பேங்க் நிஃப்டி நேற்று ட்ரேடிங் பிளான் படி ரிஜெக்ட் ஆனங்காட்டி அது வந்து டார்கெட் ஹிட் ஆகி உங்களுக்கு சூப்பராக ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்டான். அதாவது நம்ம ஃப்ரீ ட்ரேடு டெலிகிராமில் கொடுத்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ட்ரேடு வந்து சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியில் 18,550 புட் சொல்லியிருந்தோம். 30 என்ட்ரி 40+ டார்கெட் வச்சுங்க சொல்லியிருந்தோம். உங்களுக்கு இதுவுமே பார்த்தீங்கன்னா 45-60 வரைக்குமே போயிருந்தா 60 ருபீஸ், அதாவது 20 ருபீஸ் ப்ராஃபிட் வந்திருந்தா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட செட்டப்புமே வந்து நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கான். நம்மளுக்கு டார்கெட் இது வரைக்கும் வச்சுக்கலாம். இங்கே என்ட்ரி ஆகும்போதே ட்ரேட் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து ஃபுல் டார்கெட்டும் வந்து இது அச்சீவ் ஆனால் அதையும் வந்து நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபுல் டார்கெட் வந்து அச்சீவ் ஆகிருக்கா. உங்களுக்கு டைமிங்கோடு இருக்கும். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வந்துட்டு யாரும் வந்துட்டு ஃப்ரீயாக வந்துட்டு கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நாம வந்து ஒரு சின்ன யூடியூப் சேனல் இப்போ தான் வந்து 300 to 400 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறோம். ஸோ அதனால் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன யூடியூப் சேனல் வந்துட்டு எல்லாம் இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு இன்றைக்கி பண்ண ட்ரேட்ஸ் அண்ட் ஃபின் நிஃப்டிலையும் வந்துட்டு ஒரு புட் கொடுத்துருந்தோம். அதுவும் வந்துட்டு நல்ல டார்கெட்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்லி உங்களுக்கு நான் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணாட்டி உங்களுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் உங்களுக்கு டைமிங்கோட வந்து மென்ஷன் பண்ணிடுவேன். டைமிங், என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட் உங்களுக்கு 3மே வந்து கிளியராக சொல்லிடுவேன். இந்த என்ட்ரியில் போங்க, இந்த ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் போடுங்க, அப்புறம் உங்களுக்கு எப்போ எக்ஸிட் ஆகணும், லாஸ் வந்துச்சுன்னா எப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப் ஃப்ரீ தான், அதுக்கு வந்துட்டு நீங்கள் இப்போவே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் பேங்க் நிஃப்டிக்கு போயிடுவோம். பேங்க் நிஃப்டியில் நேற்றோட ட்ரேட் படி நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம் வாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி வந்துட்டிங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம். ஸோ வெயிட் 15 மினிட்ஸில் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம இப்போ அனலைஸ் பண்ணுவோம். பேங்க் நிஃப்டி வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்மளுடைய இந்த
ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ரிவர்ஸ் ஆகிருக்கா. ஸோ இந்த லைன் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த லெவல்ஸ்லாம் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தோம், நம்ம வீடியோலையும் சொல்லியிருந்தோம், நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்லையும் போட்டிருந்தோம். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 இடத்துல இன்றைக்கோட சேர்த்து 5 டைம் வந்துட்டு உங்களுக்கு 4 டைம் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கான். ஸோ மார்னிங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பையிங்கில் போயிட்டு கரெக்டாக இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து உங்களுக்கு ரிவர்சல் கொடுக்கும்போதே வந்துட்டு நான் டெலிகிராமில் புட் சைடு போய்க்கிங்கன்னு சொல்லி நான் அந்த ட்ரேட் கொடுத்துருந்தேன். ஸோ அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகி ஸோ செகண்ட் டார்கெட் வந்து ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆகிட்டான் தான் சொல்லணும். ஸோ இந்த லெவல் வந்து இன்னும் நம்ம வந்து இன்றைக்கி சேஞ்ச் பண்ணிடலாம். இங்கிருந்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்து வி ஷேப்பில் கரெக்டாக அதே ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனில் போயிட்டு இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்கான். ஸோ இதுதான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் ஒரு என்ட்ரி சூப்பர் என்ட்ரி ஹோல்டு பண்ணியிருந்தா சூப்பரான ப்ராஃபிட் வந்து நம்ம வந்துட்டு ஒரு 1000 rupees ப்ராஃபிட்லேயே எக்ஸிட் ஆகிட்டோம். ஸோ நேற்று பிளான் வந்து இன்றைக்கி 100% சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கோட பிளான் என்னன்னு சொல்லி பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபின் நிஃப்டியில் இன்றைக்கி எதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு கன்க்ளூஷன் வந்து அதை கொடுத்துருவோம். ஸோ நம்ம வந்துட்டு எல்லாருமே ட்ரேட் மட்டும் கொடுக்காம நம்ம ஒரு லேர்னிங் கண்டென்ட்டாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ட்ரேட் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ 3 minute சார்ட்டில் போய்க்குங்க. இப்போ 3 minute சார்ட்டில் போயிட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாவே வந்துட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து க்ரியேட் ஆனால். ஸோ உங்களுக்கு அது வந்துட்டு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அதனால தான் வந்துட்டு கால் சைடு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ சூப்பரான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தான். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்துட்டு உங்களுக்கு 244 அப்படிங்கும்போது கொடுத்துட்டான். ஸோ 244 3 o'clock போது கொடுத்துட்டா. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இந்த ஹீரோ ட்ரேட் கொடுத்துருந்தோம். ஸோ சூப்பரான ப்ராஃபிட் இது வந்துட்டு 60 rupees போய் உங்களுக்கு 1000 ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிடுச்சு மணி வந்துட்டு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம இன்றைக்கி நேற்று பிளான் படி பண்ண எல்லா ட்ரேட்ஸும். ஸோ இப்போது நம்ம நிஃப்டியோட நாளைக்கு ட்ரேடிங் பிளான் வந்து நம்ம பார்த்துருவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எண்டிங் போது யூஸாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல். நிஃப்டி வந்துட்டு இன்றைக்கி ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிட்டு நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அதாவது சப்ளை ஜோனில் வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் ஆகிருக்கா. ஸோ இதெல்லாம் எப்போவுமே நான் மார்க்கெட் முடிஞ்சோன்னு வரையில நம்மளுடைய லெவல்ஸ் டெலிகிராமில் இருக்குது, நம்ம எப்போவுமே வச்சிருக்க லெவல்ஸ் தான் கரெக்டாக நம்மளுடைய லெவல்ஸ் வந்து அக்யூரேட்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 18,075 அதாவது 18,080 அப்படிங்கிற இந்த லெவல் இருக்கு இல்லையா. ஸோ 18,080 வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டிலோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்வெர்ஸ் ஹெட்ன்னு சொல்கிற அந்த மாதிரி ஏதாச்சும் ரிவர்ஸ் கிரியேட் ஆகி உங்களுக்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி இந்த பிளான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் வந்துச்சுனாவே டேரக்ட் டார்கெட் வந்து 18,150 வந்து நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் ஃபஸ்ட்டு கால் சைடு போகிறக்கு. ஸோ அதே வந்துட்டு 18,040க்கு கீழே வந்துட்டு உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா அதாவது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி நீங்கள் வந்துட்டு புட் சைடு வந்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்மளுடைய கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லைனில் தான் வந்துட்டு நிஃப்டி இருக்கான். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த 2 பிளானையும் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் கிளியராக வந்துட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ புல்லிஸாக என்கல்ஃபிங் கேண்டில், பேரிஸ் என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கேண்டில் கிரியேட் ஆகி உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறானோ அப்போ வந்துட்டு போய்க்கலாம். அதே கேப் அப் ஓப்பன் ஆகிறானா அப்படின்னு சொல்லி பாருங்கள். கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறான்னு பாருங்கள். 80,080 சப்போர்ட் எடுத்தானா உங்களுக்கு 18,150 அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் போய்க்கலாம். ஸோ சப்போர்ட் எடுக்கிறான் இந்த ரிவர்சலால் எதை வச்சு கன்ஃபர்மேஷன் பண்ணணும்னா நீங்கள் அங்கே பேட்டர்ன்ஸு கேண்டில்ஸ் எல்லாம் உருவாகும். அப்போ அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரி எடுக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. ஸோ அதே வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகிருந்தேன்னா மறுபடியும் இங்கிருந்தே வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லா டைமும் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவோம், கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி. அதாவது கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஓப்பன் ஆனால் உங்களுக்கு ஓப்பன் ஆன நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டோட ரொம்ப பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாகவோ போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்ஜிஎஸ் நிஃப்டி ரியாக்ட் ஆகும். அப்படி ரியாக்ட் ஆச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ நடக்கும். கேப் அப் நடந்துச்சுன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டைம் வந்துட்டு கேப் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ 90% வந்துட்டு. ஸோ அப்போ கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீங்கள் புட் சைடு வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் கேப் ஓப்பன் புட் சைடு எடுத்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 minute கேண்டில் வந்து பிரேக் அவுட் கொடுத்தனா அடுத்த 3 minute நீங்கள் வந்துட்டு புட் சைடு ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு 90% ஒர்க் ஆகும். ஸோ இது ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ இப்போ கொஞ்ச நாளாக வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணிட்டோம். 9:30 மேலே தான் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்துட்டு நாளைக்கு வந்து நிஃப்டியோட பிளான், ட்ரேடிங் பிளான். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக இந்த மாதிரி 4 பிளான் வச்சுக்கணும். ஸோ நாளைக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணணும். கால் சைடுனா கால் சைடு, புட் சைடுனா புட் சைடுன்னு சொல்லிட்டு நீங்கள்
நீங்கள் வந்துட்டு கால் சைடுனா கால் சைடு, புட் சைடுனா புட் சைடுன்னு சொல்லிட்டு நம்ம போகக்கூடாது. ஸோ எந்த சைடு வேணால் மார்க்கெட் போகலாம். ஸோ ட்ரெண்டோட நம்ம வந்துட்டு ட்ரேடு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டோம். பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு நான் இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்க பாருங்கள் எத்தனை டைம் இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு இதை பிரேக் அவுட் கொடுக்குறானான்னு சொல்லி பாருங்கள். நாளைக்கு பிரேக் அவுட் கொடுத்தானா கேப் அப் ஓப்பன் ஆகி பிரேக் அவுட் கொடுக்குறதுங்க பாருங்கள். கேப் அப் ஓப்பன் ஆகி ஆல்ரெடி ஒரு டைம் கொடுத்து அது ஃபெயில் ஆகிருக்கு. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆகிட்டானா அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கேப் ஃபில் ஆகி கரெக்டாக இங்கிருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு கேப் அப் ஓப்பன் ஆனானா ஃபஸ்ட்டு பிளான் வந்து நாளைக்கு இங்கேருந்து சப்போர்ட் எடுக்கிறானான்னு பாருங்கள். இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்துட்டு ஏன்னா இவ்வளோ நாளாக உங்களுக்கு அதே வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸாக, அதாவது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருந்தது. நீ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி சப்போர்ட்டாக ஒர்க் ஆச்சுன்னா அதை இருந்து சப்போர்ட் எடுத்தானா 42,600 அண்ட் 42,800 ஃபஸ்ட்டு டார்கெட்டை வச்சு நீங்கள் கால் சைடு போய்க்கலாம். ஸோ அதே ஃப்ளாட் ஓப்பன் ஆனானா உங்களுக்கு கேப் அப் ஓப்பன் ஆனால் இது ஃப்ளாட் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிக் கேட்டில் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஏதாச்சும் கிரியேட் ஆச்சுன்னா நீங்கள் இங்கிருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக 42,600 700 அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு 42,677 அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு கால் சைடு போய்க்கலாம். ஸோ கேப் அப் பிளானும் பார்த்தாச்சு, நம்ம வந்து ஃப்ளாட் ஓப்பனிங்கில் புள்ளி சைடு பார்த்தாச்சு. ஸோ அதே உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை மறுபடியும் ரிஜெக்ட் ஆகிறானா மார்னிங் பாருங்கள். ரிஜெக்ட் ஆனானா மறுபடியும் ஃபர்தராக 42,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். அடுத்ததான் வந்துட்டு இன்றைக்கி வந்த லோ. ஸோ இந்த லோ வச்சுட்டு நீங்கள் இங்கே தான் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது பாருங்கள். இந்த சப்போர்ட் லெவல்ஸ் எல்லாம் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணோம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க, உங்களுடைய லெவல்ஸ் மார்க் பண்ணிங்க. ஸோ இங்கேருந்து ஃபால் ஆனானா உங்களுக்கு ஃபர்தராக ஃபால் ஆகி உங்களுக்கு 41,800 வரைக்குமே இன்றைக்கி மாதிரி வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தது உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகிறானான்னு பாருங்கள். கேப் டவுன் ஓப்பன் ஆனால் உங்களுக்கு 42,000 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. 42,000லேருந்து மறுபடியும் வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனில் வந்துட்டு ஆக்ட் ஆகும். ஸோ நாளைக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு க்ரூஷியலாக ஒர்க் ஆகக்கூடிய லெவலு. ஸோ எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனாக நம்ம நேற்று சொன்னால் அதே தான் பிரேக் அவுட் கொடுத்து நல்லா க்ளோஸ் கொடுக்குறானோ அப்போ இங்கேருந்து நான் ஒரு ஷியூரான நல்ல ஒரு பையிங் மொமெண்டம் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த லெவலை தாண்டி பியர்ஸ் வந்து மேலே போகிற கூட மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி வந்துட்டு புல்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டாந்து மார்க்கெட்டை மேலே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, நாளைக்கு வந்துட்டு இதுதான் வந்துட்டு நம்மளுடைய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ட்ரேடிங் பிளான். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து மண்டே மட்டும் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரிக்காக ஃபின் நிஃப்டியும் வந்து ட்ரேடிங் பிளான் பார்க்கலாம். ஸோ இந்த பிளான் வந்து உங்களுக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த நேற்றத்தோட பிளான் வந்து இன்றைக்கி சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு, நல்லா ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த பிளான் படி மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நான் இந்த மாதிரி லெவல்ஸு இந்த ஏதோ ட்ரேட்ஸ் வந்து ஃப்ரீ ட்ரேட்ஸ் வந்து அதாவது அக்யூரேட்டான ட்ரேட்ஸ் மட்டும் தான் ஃப்ரீ ட்ரேட்ஸ் கொடுப்பேன், அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிங்க. அப்போ தான் நிறையா மெம்பர்ஸ்க்கு வந்து போகும். கமெண்ட்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்காக வந்துட்டு நம்ம ஒரு லேர்னிங் கண்டென்ட்காக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஸ்மால் யூடியூப் சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் க்ரோத் ஆகும். ஸோ உங்களோட சப்போர்ட்டே நமக்கு தேவை. ஸோ தேங்க்யூ வெரி மச். பாய். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.